என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுவாப்போ, அதையிலே சொல்லுவாப்போ. இது ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா. 8 பேர் இருக்கிறாங்க குடும்பத்தில். ஆனால் அங்கே வந்து 7 பேர் என்ன செய்யறாங்க? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. இந்த தாவீது மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை ஏன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்? அப்போ உங்க குடும்பத்தில் இப்படி இருந்தா நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? சில நேரங்களில் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் எண்ணெயை வச்சு நீங்க பார்க்குறீங்களா? உண்மையிலே என்னைய வந்து உண்மையிலே நீங்க கவிட்டுக்கு தான் வாங்கினீங்களா? இல்லை உண்மையிலே என்னை இருந்து பெற்று எடுத்தீங்களா? அந்த மூத்தவனை மட்டும் என்ன செஞ்சுட்டீங்க? நல்ல பிஹெச்டி படிக்க வச்சுட்டு அவர் ஃபாரின்ல இருக்கிறார் வந்துட்டு, இன்னொரு அக்கா வர கவர்மெண்ட் டீச்சரா இருக்கிறா, எக்ஸாமா இருக்கிறா வந்துட்டு, என்னைய கடைசி பண்ணிட்டு எல்லா பிள்ளையும் உயர்த்திட்டு என்னைய போய் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலை கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? புலம்ப மாட்டோமா? நம்ம அழ மாட்டோமா? நம்மை நாமே நொந்து கொள்ள மாட்டோமா? இதே போலதான் தாவீது பாருங்க. அந்த குடும்பத்துல 8 பேர்ல சோத்திர கடைசி மகனாக எடுத்தால் கைப்பிள்ளை போல என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? இந்த தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளை வெயில என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மேய்த்துக் கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், எதற்கு ஈசாயி தன்னுடைய மகனை ஆடு மேய்க்க போட்டார்? ஏன் ஆடு மேய்க்க போட்டார்? இந்த கேள்வி நினைக்காது எழுதியிருக்காமா? கேள்வி தான் விசுவாசமே வரும். அப்படித்தானே? பைபிள் படிக்கும் போது ஏன் எதற்குன்னு நீங்க கேள்வி கேட்கணும். கேட்டா தான் அந்த கேள்வி வேண்டியாக மாறி அது விசுவாசமாக என்ன செய்யும்? மாறும். கேட்க வேண்டியது வரைக்கும் 8 பிள்ளைகள் தாவீது மட்டும் ஏன் ஆடு மேய்க்க விட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரியத்தை நான் ரொம்ப வேகமா நான் சொல்ல நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுவோம். இந்த நல்ல கவனிங்க. ஈசாய் தாவீதுடைய அப்பா ஈசாய் வந்து அவர் பெத்லகேமிலே இருக்கிறார். பெத்லகேமில் இருக்கிறார் சொன்னா பெரிய கணம் பொருந்திய ஒரு மனுஷன். நல்லா கவனிக்கணும். பெரிய ஜமீன் பரம்பரை. யார் சொல்ல பார்ப்போம்? ஏன்னா ஈசாய் வம்சம் ஒரு ராஜ வம்சம். இல்லை புரிஞ்சு, ஒரு ராஜ குலத்திலிருந்து வந்த ஒரு வம்சம். அப்ப அந்த வழியில வந்த வம்சனால நல்ல அரண்மனைகளோடு கூட வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, சனகரிப் சங்கத்தில் இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய சங்கம் ஜனகரிப் சங்கம். அந்த ஜனகரிப் சங்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். யார் சொல்லுங்க? இந்த ஈசாய். அப்படின்னு சொல்லுவாங்க. தாவீதுடைய அப்பா வந்து ஒரு பெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதினு சொல்லலாம். அப்ப அவருக்கு எவ்வளவு பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அரசாங்க பலம் இருக்கிறது, தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறது. இத்தனை வாய்ப்புடைய ஒரு அன்பு தகப்பன் ஒரு வீட்டில் இருக்க எத்தனை பேர் அந்த வீட்டில் அடிமையா இருந்திருப்பாங்க? எத்தனை பேர் அந்த வீட்டில் வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க? எத்தனை வேலைக்காரியா இருப்பாங்க? அப்ப அந்த வேலைக்காரங்களை மாடு மேய்க்க அனுப்பியிருக்கலாமே. அங்க இருக்கிற அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆளை இந்த ஈசாய் ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கலாமே. அப்ப ஏன் ஒரு குழந்தை 10 மாதம் பெற்றெடுத்த ஒரு அன்பு மகனை வந்துட்டு வெயிலையும் மழையிலையும் கருவறுத்து போகும்படி, அவன் உடலெல்லாம் அறுவத்து போகும்படி அவனை ஆடு மேய்ச்சி கொடுக்கிற அளவுக்கு அங்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வருமானால் இந்த வேத புஸ்தகத்தை நீங்க வேகமாக இரவெல்லாம் வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதாவது சொல்லலாம், ஐயா அப்படி சொன்னாரு, ஊரெல்லாம் சொந்தையா என்னதையே பார்த்தீங்களா? பேரல குடும்பத்துக்கு பெற்ற பேரு. ஆனா இன்னைக்கு கடனாளியாக, மனைவி இழந்தவனாக, பிச்சை எடுக்க ஒரு இடத்துல இருக்கிறையா. நான் அனாதையா பிறந்த அப்புறம் என்ன செஞ்சிருக்க மாட்டேன். நான் என் தலைவிதின்னு நான் போயிருப்பையா. ஆனா எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய கொடுமையோ அதே கொடுமை தான் தாவீதுக்கு இருந்தது. அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இருக்காங்க, அப்பா ஈசாய் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அரசாங்க வேலையில் இருக்கிற ராணுவத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யணும் வந்துட்டு அந்த ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை அப்பா என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அப்பா என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும், அப்பா எந்த இடத்துல அடிமையை கீழா நம்மளை வச்சிருக்கிறாரு. பெத்த தாய் கூட வந்து அப்பா சொல்லுக்கு இணங்கி ஒரு வார்த்தை கூட வந்து நீ ஆடு மேய்க்க போக வேண்டாம்டா, நீ பெத்த பிள்ளைடா, மற்ற 7
நம்மை படிக்க வச்சு ஒரு ஆளாக்குன்னு சொல்லி ஒரு தாய் சபதம் எடுக்க வேண்டிய இடத்துல அவளும் சாபத்துக்கு உள்ளாக்கி விட்டாள். அந்த தாவீது அதான் வேதத்துல பலமுறை அழுகிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். நான் சொல்றது பாருங்க, எடுத்து வேகமா வாசிங்க. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வருது, நீங்க கவனிக்கிறது. பிரைஸ் எல்லாம் சங்கீத புஸ்தகம் 22 வசனம் 10 வாசித்து பாருங்க. தேகத்திலிருந்து வாசி, வேகமா வாசி. கர்த்தத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் இருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அன்பு மகளே, அடா தங்கச்சி, பாப்பா, மகளே, வாசிக்கும் போது அப்படியே நிறுத்தி மனசுல, ஏன்னா படியாத உட்காங்கல்ல, உன் மனசுல போய் ஆணி மாதிரி அறையணும்டா, அது உயிர் கொடுத்து படிக்கடா. வாசி, திருப்பி வாசி. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே, அவர் சொல்றாரு, வெளிப்பட்ட போது உமது சார்பில் இருந்தேன். உமது சார்பிலே நான் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீதான் என் தேவனாக இருக்கிறீர். என் அம்மாவுடைய வயிற்றில் விழுந்ததிலிருந்து எனக்கு நீதான் தேவனாக இருக்கிறீர். அது எதிரைய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அதற்கு சோத்திர கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். கற்பத்தில் இருக்கும் போதே உம்மை நோக்கி, பாருங்க, உம்மை நோக்கி தூக்கி வீசப்பட்டேன். அந்த வார்த்தை எதிரைய அப்படி இருக்கு. உங்கள் சார்பில் விழுந்துட்டேன் தாய் வயிற்று இருந்து. ஆனா என்ன செய்ய தெரியுமா? எங்க அம்மா அப்பா சில பேர் தவறான உறவுல குழந்தைகளை பெற்று இருக்கும் போது அந்த குழந்தைகளை குப்பைத்தொட்டியில் தூக்கி வீசிடுவாங்க. ஒரு குழந்தைய சென்னையில, அந்த குழந்தை எப்படி பிறந்தது தெரியல, அந்த குழந்தையை கொண்டு போய் பிறந்த குழந்தைய கொண்டு எங்க போட்டுருக்காங்க தெரியுமா? நகராட்சி குப்பைகளை போய் போட்டாங்க. அங்கே ஒரு நாய், அந்த குழந்தை செத்த பொழுது அந்த நாயுடைய மாமிசத்தை, அந்த குழந்தையுடைய மாமிசத்தை நாய்கள் திங்கிறத கண்டு என் இருதயம் விடுகை போல உருகிச்சு. அழிந்து அழிந்து மாநிலாய் பிறத்தல் அழிந்து என்று அவர் சொன்னாங்க. எதுவும் மழை பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம், இல்லையா? நாயா பிறந்திருக்கலாம். ஆனா என்னை உங்க சாய்வு ரூபத்தின்படி படைச்சீங்க. மனுஷனுடைய மேன்மை மகிமை ஆனவே அனைவருக்கு தெரியல. ஆனவே படைப்ப மாத்திரம்தான் உலகத்துடைய மகனமானிக்க படைச்சீங்க. ஆனா மனித வர்க்கம் இதயமற்றவர்களாய், ஈரமற்றவர்களாய், சுயநலத்துக்காக, இச்சைக்காக குழந்தைகளை கூட என்ன செய்யலாம் வந்துட்டு குப்பை தொட்டியிலே வீசப்பட்ட எண்ணில்லாத குழந்தை. கொல்கத்தாவிலே அன்னை தெரேசா அவர்கள் வந்த பொழுது எத்தனையோ குழந்தைகள் அங்கே வீசப்பட்டார்கள். எத்தனையோ குழந்தைகள் கங்கை நதியில வீசப்பட்டார்கள் தெரியுமா? பார்ப்போடைய வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது. முதல் குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையை கங்கை நதியில, கங்கை தேவிக்கு வீச வேண்டும் என்று சொல்லி, இரண்டாவது குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? கோயில என்ன செய்யறது? அதை கொண்டு போய், பெண் குழந்தையா இருந்தா தேவதாசி. அப்ப அன்னை தெரேசா வந்த பொழுது தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள். அது அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீ கருவுற்றிருந்தால், மகளே பேசாத, நீ கருவுற்றிருந்தால் நீ ஒரு குழந்தைக்கு தான் தாயாவா. ஆனால் நீ கருணையிட்டிருந்தால் இந்த உலகத்திற்கே நீ அன்னையாவா. அன்னைக்கின்ற மனம் இருந்தால் அன்புக்கு பேதமில்லை என்று சொல்லி அன்னை அவர்கள் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் தான் பெற்றெடுத்த குழந்தையாக எண்ணி அந்த குழந்தைகளை மார்போடு அணைத்துக் கொண்டார்களே. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கை இதை அதிகமாய் கவர்ந்தது. இன்னைக்கு பிரசங்கிப்பவர் அதிகமாக இருக்கிறார். மணிக்கணக்காக ஜெபிக்க சொல்றாங்க, மணிக்கணக்காக பிரசங்கம் சொல்றாங்க. ஆனால் வாசிக்கிற தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. அன்னை அவர்கள் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணவில்லை. தன்னுடைய நற்கிரிய மூலமாக சிலுவை அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர் அன்னை தெரேசா அவர்கள். இதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் உட்கார்ந்து கதையா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏமா இங்கேயாவது கேட்டு போய் கதை சொல்லு. பேசாத மகனே, பேசாத வெளியே போய் உட்காந்து பேசுங்க. எங்க செல்லம் ரொம்ப கண்டிப்பா இருக்க பாருங்க. உங்க செல்லம் இங்க செல்லம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டே விக்க கொடுப்பேன், வேலை கேட்டா கக்க அடிப்பேன்.
இது வரைக்கும் 6 திருச்சிகள், கர்நாடகா, பாண்டிச்சேரி, அது ஒரு நாள் சொல்லிட்டு உங்களுக்கு மகிமையாக இருக்கும். நான் இருக்கிற இடம் வந்து ஒரு வட இந்தியா. ஐயா சொன்ன மாதிரி இவ்வளோ வந்து பாருங்க, ஓ இங்கேயும் ஒரு வட இந்தியா இருக்குதோ. ஸோ வட இந்தியா ஊழியாக இருக்கு, உண்மைதான். நானும் வட இந்தியா ஊழியம் பண்ணியிருக்கிறேன், 32 வருஷம் ஊழியம். ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து வடக்கிருந்து என்னை இங்கே கொண்டு வராரு. இப்போ அங்கே நாங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு வட இந்தியா இருக்குப்பா, சரியா? ஒரு கால் கீழே வந்துட்டு வாலிபர்கள் மூச்சுட்டு கிடக்கிறார்கள். நீ தாண்டி போகிற அந்த நீ போற பாதையிலே முதியோர்களும் வாலிபர்கள் நினைச்சாங்க மூச்சுட்டு கிடக்கிறாங்க, வீதியிலே கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உயிர் மீட்சி ஏற்படுவதற்கு உன்னை இந்த பகுதிக்கு அழைத்து சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாவீதை தூக்கி வீசினாங்க ஆண்டவர்? ஆண்டவர் தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு வரலாறு சொல்றேன். நீங்க பழைய பாட்டுடைய வரலாறுகளை ஜாக்கிரதையாக நீங்க படிக்கணும், சரியா? அந்த வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னா இவருங்க வரலாறு தெரியாம நீங்க போதிச்சீங்கன்னு சொன்னா உங்க உபதேசமே உங்களை அறியாமலே துரு உபதேசமா மாறி. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வரலாறு படிக்காம சும்மா பைபிளை தூக்கி என்ன செய்யுது? ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு. பவுல் சீலாவும் யார் தெரியுமான்ட்டு, பவுல் வந்து ஆணு, சீலா வந்து பெண்ணு. அவன் சிறைச்சா இருக்கும்போது அவன் 2 பிறந்தா தீமோத்தேயு. இது ஆவியானவர் சொல்லுகிறாரு. வரலாறு தெரியலன்னா இப்படித்தான் உண்டாங்க. பவுல் சீலாவை யாருமா? சீலானா நம்ம பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சீலாங்கிறது வந்து ஆணு தான். ஆமென் சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடுப்போம், வரப்போ கிடைப்போம். பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, பாட்டு அது பாட்டு கேட்டு தலையாட்டு. பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, பாட்டு அது பாட்டு கேட்டு தலையாட்டு. காணு கேட்பதால் கதவு திறவதோ, காணு கேட்பதால் கதவு திறவதோ. கட்டுகள் எல்லாம் கரண்டு போகாதோ, கட்டுகள் எல்லாம் கரண்டு போகாதோ. பாடு பாடு காலம் ஒன்று பாடு, பாடுகள் எல்லாம் பறந்தோடும் பாடு. பாடு பாடு காலம் ஒன்று பாடு, பாடுகள் எல்லாம் பறந்தோடும் பாடு. அவளும் கட்டி பாட்டு பாட்டு கண் பாட்டு கேட்டு தலையாட்டு. தலையாட்டுவீங்களா? சினிமா பாடு தலையாட்டுறாங்க இல்லையா? அவருடைய பாட்டு என்ன செய்வது? தலையாட்டினா ஆமீன் தான் இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் வருகிற பாருங்க, இந்த சம்பவம் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிருவேன். இது இன்னும் அருமையான ஒரு பிரசங்கமா. அதனால வந்து அடுத்த பேரை கத்திர சுத்தமான அது ஒரு தொடர் பிரசங்கமாகவே எப்போதும் வரலாறு தெரியாம பைபிள் நல்லா ஒழுங்காக படிக்கணும், சரியா? முடிஞ்சால் தொழில்கள் எடுத்து படிக்கணும். நீங்கள் அதை படிக்காமல் ஒழுங்காக பைபிளை படிக்கணும். வரலாறு தெரியலன்னா தகராறு தான். இன்னைக்கு நம்ம திருச்சபையில் தகராறு இருக்காம வந்துட்டு பிரதமர் சபை என்ன சொல்றாங்க? ஹோலி ஸ்பிரிட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. சகோதர சிலையும் தான் பிரதானமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க, என்ன அப்படின்னு பேச மாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது குறை அல்ல, இது குறைகளை தாயை போல உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? சிபிஎஸ்சியில் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஒரு நல்ல நட்சத்திர 40 நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைபடாதவங்க, நாங்கள் தான் மனவாட்டி சபை, நாங்கள் தான் ஸ்ரீகளுக்கு போவோம், மற்ற எல்லாம் உதவி சபை. ஆமென் சொல்லுவோம். வந்துட்டு அல்லேலூயா. வரலாறை நம்ம சரியாக வாசிக்கலை, வரலாறு தெரியாமல் நீங்கள் உபதேசம் பண்ணீங்கன்னா அந்த உபதேசமே மற்றவர்களுக்கு தவறாய் போகும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளிலே அறிவை தேடுவார்கள். யார் தேடுவார்? ஒரு ஊழியக்காரன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீங்க இருக்கிறீங்க, ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க என்ன செய்ய? பரிசுத்த ஆவியானவற்றை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரமாக நீங்க கேட்கணும். அப்பதான் ஆவியான செய்வர் உங்களுக்கு என்ன செய்வாரு? சரியா வேதத்தை ஆண்டவர் கற்றுத் தருவார். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறையா வேதத்தை கத்துக்கிறாம நீங்க வெளியே போய் சொன்னீங்கன்னா அது முறையற்று போய்விடும். இப்போ இந்த என்ன பிரச்சனைங்க வருது அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த 8வது மகன் அடிமை, அதாவது கவனிங்க, 8வது மகன் பிள்ளையா இல்லை, அவன் அடிமையாக கிடைச்சிதான் வளர்க்கப்பட்டான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன காரணம்னா இந்த சனகரின் சங்கத்தில் நீதிமன்றத்தில்
இந்த ஈசாய் வந்து ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கும் பொழுது அங்கே அவருக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புகிறது. என்ன எழுதுன்னு சொன்னா, அவருடைய பழைய வரலாறு என்ன செய்யறாங்க வந்துட்டு அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரானவர்கள் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா, இத்தனை காலமும் நம்ம வந்து கண்ணு கெட்டு போனவர்களாக, காது செவிடர்களாக இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு உண்மையை நாங்கள் சொல்றோம். ஒரு கூட்டம் ஜனநாயக சங்க நீதிமன்றத்தில் எழுப்பி ஒரு வாதம் வைக்கிறாங்க. யாருக்கு? ஈசாய். என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த ஈசாயினுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லுவாப்போ ஒரு யூதன் இல்லையா, ஒரு யூதன். இவனுடைய இந்த ஈசாயினுடைய ஸ்தோத்திரம், இந்த ஈசாயினுடைய அந்த தாவீதுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டி யார்? ரூத். அடுத்தானே அந்த ரூத் யாருன்னா, அவங்க ஒரு அமெரிக்கிய மோவாபிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய ஸ்திரீ, அதாவது ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அப்போ புறஜாதியான ஸ்திரீக்கும் எல்லாம் கவனிக்கிறது வந்துட்டு, புறஜாதி ஸ்திரீக்கும் ஒரு யூதனுக்கு பிறந்தவர் தான் யார் சொல்லுங்க? அப்போ ஈசாய். அந்த ரூத்துக்கு, அந்த யூதனாக இருக்கக்கூடியதான அந்த ஓபேத்துக்கும் பிறந்ததை யார் சொல்லுங்க? போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவர் யாரு? ஈசாய். ஈசாய் எல்லாம் கவனிங்க. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவர் யார்? ஈசாய். ஈசாயினுடைய அப்பா யார்? தாவீது. மறந்துட மாட்டீங்களே. அடுத்தவரை வரும்போது ஒன்வேறு கேள்வி கேட்பேன், சரியா சொல்லிட்டீங்கன்னா அம்மா மாதிரி ஒரு சிறப்பான பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு யூதன் இல்லாதவள், ஒரு புறஜாதிக்கு பிறந்த சோத்திரம், இவன் வந்துட்டு இந்த ஜனநாயக சங்கத்திற்கு தகுதி இல்லாதவள். என்ன சொல்லுங்க? தகுதி கிடையாது, தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெரிய பொறுப்பு என்ன செஞ்சிட்டாங்க? இவர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கம் பண்ணது மட்டும் இல்லை, இந்த ஈசானுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாரு, உன்னுடைய கணவனுடைய பிறப்பிலே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இவர் ஒரிஜினலா பியூரா வந்து யார் கிடையாது, இவர் யூதனே கிடையாது, இவர் ஒரு கலப்படம். அதனால வந்து இவருக்கு தெரியாம நீ குழந்தையை பெற்றுட்ட, அதனால வந்து இன்னி வந்து அவருடைய வாழப்படம் சொல்லி குடும்பத்தையும் பிடிச்சு வச்சுட்டாங்கன்னு நடத்துவாங்க. அதே சொல்லுங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் செய்யக்கூடாது. இன்னைக்கு பிடிச்சு வைக்கிறோம்ல, ஏதோ பிள்ளையை தெரியாம நம்ம காதலை பத்தி நம்ம வந்து காதல் நமக்கு தேவை கிடையாது. இயேசுவை தான் காதலிக்கணும். பிள்ளையை காதலிச்சிட்டாங்க, அவங்க சேர்த்தாங்கன்னா ஆணவ குலம் நடக்கலையா வந்துட்டு தன் பிள்ளைகளோட பார்க்காம எத்தனை பேர் வெட்டி போட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா? மகளை குழந்தை பார்த்துருக்கீங்களா? மகனை குழந்தை பார்த்துருக்கீங்களா? இந்த வாரம் கூட தூத்துக்குடி சமூகம் நடக்க பார்த்தீங்களா? வந்துட்டு இனி நல்லா கவனிக்கிற வந்துட்டு என்ன நடக்க அப்படின்னு சொன்னா, வந்து மனைவியும் வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. கடைசியில் பெரிய பொறுப்புல இருந்து ஜன்னலிருந்து கீழே இறங்கி உட்காந்து தலையில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஒரு அரசியல்வாதி தான் பார்த்துப்பாங்க. இவர் என்ன செய்தாருன்னா, அந்த வீட்டில் வேலை செய்ய வேலைக்காரி கூப்பிடாரு. ஆகாரம் எப்படி ஆபரகம் வந்துட்டு மனைவி ஆக்கிட்டாரு, அது மாதிரி அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு இவர் சொல்கிறாங்க வந்துட்டு, நீ ஒரு அடிமை பெண் தான், நீ புரஜாதி ஸ்திரீ தான், ஒன்றையும் நான் திருமணம் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் பைசாட்ட போகிறேன், நான் உனக்கு திருமணம் செய்துக்கிடுவேன். திருமணம் செய்து உன்னை எழுச்சி வந்துட்டு நீ அடிமையாக இருக்கீங்களா, நான் உன்னை விலைக்கீழே செஞ்சிருவேன். அப்போ திருமணம் பண்ணதுனால நீ காலமாக அடிமையாக இருக்கிறது இருந்து எழுச்சியை விடுதலையாக ஆக்கப்பட்டுருவேன். நீ போகும்போது உனக்கு ஒரு சொத்தை நான் கொடுத்துருவேன், நீ அந்த ஒத்துப்போன்னு சொல்லி வந்து எழுச்சிடாருன்னா ஒரு திருமண ஏற்பாடை பண்ணுற. அப்போ இந்த அடிமை பெண் போய் சொல்கிறா, யார்கிட்ட போய்? என்னுடைய எஜமாட்ட போய் சொல்கிறா வந்துட்டு, ஏசா என்ன பண்ணுறாங்கன்னா நீ திருமணம் பண்ண போகிறாரு அப்படின்னு போய் சொல்கிறான். நல்லா கவனிக்கணும். அப்படியான்னு சொன்ன உடனே திருமண ஏற்பாடு நடக்கிறது. திருமண ஏற்பாடு நடக்கும் பொழுது யூதனுடைய திருமணத்தை பார்த்துருக்கீங்களா? இஸ்ரேல் திருமணத்தை பார்த்துருக்கீங்களா? முன்னாடி என்ன விட்டுருப்பாங்க? ஆமாம், ஒரு துணியை போட்டு ஒரு மாலையை போட்டு என்ன செய்வாங்க? பொண்ணு முகம் என்ன செய்யாது, தெரியாது. அப்படித்தான் யாக்கோபு திருமணம் பண்ணார். யாவும் இருக்கா? அவர் யாருடைய நேஸ்தார்? ரெபெக்காளை என்ன செஞ்சாரு? நேஸ்தார். கடைசியில் லாபம் என்ன பண்ணுவார் வந்துட்டு, திருமண நேரத்தில் பெரிய ஒரு முக்காலை போட்டு கண்டிப்பாக செய்வார் வந்துட்டு லேயால கட்டிட்டுருவார். அப்போ என்ன பண்றான்னு சொன்னா, அந்த அம்மா இந்த அடிமை பெண்ணுக்கு பதிலாக இவளே மனவாட்டியாக தன்னை அலங்கரித்து மனைவியில் உட்கார்ந்து அடுத்து திருமணம் நடக்குது. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கை தொடக்கத்தில் தான் தாவீது என்ன செய்யறது வந்துட்டு அங்கே கற்பனை நிரூபிக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு
கணவனை விட்டு இவன் பிரிந்திருக்கிறவன் எப்படி இவள் கற்பவதியானாள்? இப்ப தாவீதுடைய பிறப்புல நிறைய கேள்விகள் எழுப்புகிறது. தாவீதுடைய பிறப்பிலே நிறைய சந்தேகங்கள் எழுப்புகிறது. இதை நான் எங்க கனெக்ட் பண்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நான் கனெக்ட் பண்றேன். இங்கே புருஷனை அறியாத ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை பெற்றிருக்கும் பொழுது அங்கு இயேசுவின் பிறப்பை குறித்து ஒரு சந்தேகம் வந்து பாருங்களேன். அது என்ன சந்தேகம் சொன்னா அவனுக்கு, இது உண்மையிலே என்னுடைய மனைவிதானா? இவள் யாருக்கோ கற்பம் தெரிவித்திருக்க யார் சந்தேகப்படக்கூட வந்துட்டு யோசேப்பு சந்தேகப்பட வேண்டிய நிலைமை வருகிறது. குடும்பத்தால் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் அங்கே வருகிறது. அப்ப இயேசுடைய பிறப்பை குறித்து பிசாசு ஒரு சந்தேகத்தை என்ன செய்கிறான்? உங்களுக்குள்ள அவன் கொண்டு வர நினைக்கிறான். ஏதேன் தோட்டத்துல சந்தேகம் தான் உள்ள வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துட்டு எல்லா பழத்தையும் சாப்பிடாம சொன்னாரு, ஏன் அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடல இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் அங்க எழுப்பப்படுகிறது. அப்படின்னு சொல்லுங்க. உடனே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெண்கள் தான் வந்து டக்குனு சந்தேகப்படுவாங்க. அப்படின்னு சொல்லுங்க. அப்போ யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் என்ன செய்வாங்க? இத்தனை வருஷம் கணவன் கூட தானே இருக்கிறாரு, உண்மையா தானே வாழ்றாரு, அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நல்ல பால், ஒரு பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தாலே எல்லா விஷமாய் மாறி சாத்தான் கேட்கிறான். இவன் பார்த்து சொன்னா மறைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சாத்தாட்ட படபடபட கக்குறா பாருங்க. ஆமீன் சொல்லுவாங்க. தேவனுக்கு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்கும். தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கும். அந்த ரகசியத்தை சாத்தான் உன்கிட்ட கலக்கிறதுக்கு சில கேள்விகளை உனக்குள்ள போடுவான். அந்த கேள்வியை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவன் என்ன கேள்வி எழுப்புறான்? இந்த பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா உங்க கண்ணு திறக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க யார் மாதிரி மாறுவீங்க? தேவதூதர்களை போல மாறுவீங்க. அப்படி சொல்ல உடனே இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லிட்டு நமக்கு அடிச்சு ஜாக் பாட்டு, ஏ அப்பா சார் இது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஓ அவன் நினைச்சிருப்பா, ஓ ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தட்டு வைக்கப்பட்ட பொருட்கள் சமமா இருக்குன்னு நினைச்சா அவளுக்கு அந்த அம்மா என்ன விட்டா அது என்ன கேட்டுக்கணும்? ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நீங்களும் கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பினால்தான் உனக்குள்ள ஒரு ஞானம் இருக்கிறது, உனக்குள்ள புத்தி இருக்குன்னு அர்த்தம். யார் எதை சொன்னாலும் நீ காதுல போட்டீங்கன்னா உன் மனசு உன் இருதயம் நகராட்சி குப்பையா மாறிடும். அங்கிருந்து என்ன ஒரு நாத்தமா தான் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இதை குறித்து ஒருத்தர் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, பாசரா அப்படிங்கிற வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? டக்குன்னு வந்து ஒருவேளை அந்த ஒரு வேலைனாலே போதும், அந்த ஒரு வேலையே போதும், அந்த ஒரு வேலை மருந்து ஒரு வேலை விஷம் பிடிச்சாலே சொல்லுங்க, ஒரு வேலை விஷம் பிடிச்சாலே 1000 பேர் விஷம் பிடிக்க மாட்டான். ஒரு வேலை அப்படின்னாலே போதும். உள்ள யாரும் மேற்படியை வந்து உள்ள வந்து உட்காந்துக்கணும். ஆமாம்மா இருக்கலாம் ஒரு வேலை. இப்புள்ள ஊழியர்கள் சரியே கிடையாது. அப்படி ஒரு கேள்வி இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி முன்னும் கர்த்தருடையது இல்லையா? வேதனை எவ்வளவு சொல்லுது? வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குது. என் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கு. நசனா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் அரிதாக இருப்பதனால உன் மைண்டுக்குள்ள வருது. ஒருவேளை அந்த ஊழியக்காரன் மாதிரி தான் இருப்பாரோ? வந்துச்சா சந்தேகம்? அப்போ சந்தேகம் என்னும் கவனிக்க, சந்தேகம் என்னும் காற்று குடும்பத்தில் அடிக்கும் பொழுது சந்தோஷ பூ உதிர்ந்து விடும். ஏமா இருக்கிறே தெரியுமா? பெரிய சைத்தா தெரியுமா? ரத்த காட்டரை கூட உடனே விரட்டி விடலாம். ஒரு அம்மா வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க பார்க்கறதுக்கு. அவங்க டிஎஃப்சி ஆஃபீஸர் வந்து ஒரு அதிகாரியாக்க எனக்கு தெரியாது. அவங்களுக்கு பல வருஷம் பிசாசு பிடி எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஜெயிச்சுவதுக்காக ஒன்றும் சுகம் அடையலை. என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்தோடனே நான் எப்படி சொன்னால் ஆக்சிடென்ட் ஆகி இங்கே ஒரு ஸ்டீலு பின்னாடி ஒரு ஸ்டீல். மிஷனரி பயணமாக நாங்கள் ஒரு குரூப்போட போயிருந்தோம். அதில் 3 கிராமத்துக்கு டீப்பாலம், அபிசோட், சப்பாத்தி 3 வில்லேஜ் போனோம். நேற்று போன காலத்தில்
மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்காக பையன் பேரன் 3 பேரும் போயிருந்தோம் குரூப்பாக. ஆனால் அங்கே போயிட்டு நம்மளாம் செய்கிறது ஊழியமே இல்லை, அப்படி தான் நான் வந்து நினச்சேன். ஏன்னா பாஷை தெரியாத, மொழி ஒன்றுமே தெரியாத, யாருமே தெரியாத ஒரு மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறாங்கன்னா அவங்க பெரிய கிருபை பெற்றவங்க. யாருமே அப்படி செய்ய முடியாது, போய் செய்ய முடியாது. அவங்க போய் அவங்க மொழியை படித்து, அவங்க எழுத்தை படித்து, அவங்களோட இணைந்து அவங்கள பிடிக்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்க. நம்ம சொந்தத்துக்குள்ளே தான் இருக்கோம், சொந்த ஊரில் தான் இருக்கோம், நம்மளால் ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியல, வருஷக்கணக்கில் இருக்கும். ஏன்னா அவங்க போய் அவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க. அங்கே போய் நான் அதான் உணர்ந்தேன், நம்மளாம் செய்கிறது ஊழியமே இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து அன்னை சொன்ன மாதிரி பயணம் போகிறது எல்லாமே நாங்கள் எல்லாம் வேலை அதுன்னு போயிடும். அங்கே உள்ளவங்க அப்படி போக முடியுமா? அவங்களுக்கு அனுப்புகிற காணிக்க காணாது மிஷினரிகளுக்கு. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை கொண்டு போய் டோனாவுக்கு சந்தோஷத்தை அவங்க படிக்க வச்சுட்டு இவங்க ஆண்டவருக்காக தியாகமாக ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், கட்டாயம் நம்மளால் முடிஞ்சால் என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் சொல்லுங்கள், 2 பணத்தாங்கன்னா அண்ணனுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆண்டோடைய கிருபை நாளில் அண்ணனுடைய ஊழிய காரியங்களை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தடைகள் ஊழியத்தில் வந்து வளர்ச்சி வேணும், தடை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். எங்களுடைய ஊழியத்தில் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப எதிர்ப்பு தான். எங்கே எதிர்ப்பு இருக்கோ அங்கே தான் ஊழியம் வளரும். அதனால் நம்ம எதிர்ப்பை குறித்து எதிர்க்காது கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை எதிர்க்கலை. யாரை எதிர்க்கிறாங்க? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் எதிர்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நமக்கு பகை கிடையாது. அவங்கள பார்க்குறது அவர் ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை அணை செஞ்சுருக்காங்க. அருமையாக சொன்னாங்க. நல்லா இருக்கு. இன்னும் நேரம் கொடுத்து கேட்கணும். ஒரு தடவை நீங்கள் மட்டும் வாங்க, சொல்லுங்கள், நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ சொல்லுங்கள். ஒரு தடவை வரும்போது 4 வட இந்திய மக்களை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. அவங்க 4 பேரை வச்சு பாட்டு பாட அந்த மாதிரி நடத்துனாங்க. அடுத்த நீங்கள் வரும்போது நீங்கள் மட்டும் வந்து அந்த மிஷனரிகளை கூப்பிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து நடத்துனாங்க. அதுக்கு நான் வந்து அதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சுருப்பாரு. நிறைய அவங்க சாட்சிகளை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, எத்தனை ஆபத்து எல்லாத்துலேயும் ஆண்டவர் பாதுகாத்துக்கிறாரு. சகோதரியும் கூட இணைஞ்சு இந்த கணவரோடு இணைந்து ஒளி செய்தாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் அவங்கள பாதுகாத்தார். அருமையாக சுருக்கமாக நம்ம எல்லாருக்கும் புரியும்படியாக அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்காக ஜெபிப்போம், ஊழியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கு தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் வேர்ல்டு லைஃப் மிஷன் தமிழில் உலகின் ஒளி ஊழியமா, உலகின் ஒளி ஊழியம், வேர்ல்டு லைஃப் மிஷன் நீங்கள் நினைவு வச்சு ஜெபிங்க. நாங்கள் வந்து புதன்கிழமை தோறும் ஜெபிக்கிறது கொஞ்சம் பேர் தான் கூடி ஜெபிப்போம். ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். எஃப்எம்பி, எஸ்ஓஎன்இ, இந்த மாதிரி ஐஎம்எஸ், அன்னை ஊழியம் எல்லாத்துக்கும் பேர் சொல்லி ஜெபிப்போம். அவங்க அனுப்புகிற ரிப்போர்ட்டை வாசித்து ஜெபிப்போம். 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் கூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து சின்ன ஜபத்துக்குள்ள பெரிய பதில் கொடுப்பாரு. ஆண்டவருக்கு நன்றி. நான் சொன்னேன், அந்த செல்வப்பிரியா மகளுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டேங்க. எனக்கு இப்போ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்து 2 பேரையும் ஜெபிக்க சொல்லணும் அப்படின்னு. அந்த மகளுக்காக நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜெபிங்க. இப்போ ஜெபிங்க. செல்வப்பிரியா அந்த மகளுக்கு வந்து கேன்சர் இருக்குது. இப்போ வந்து லங்ஸை பாய்ச்சிருக்கு, ரொம்ப மூச்சுடவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஆண்டவரால் அற்புத சொல்ல கொடுக்க முடியும். 100 மகளை குணமாக்குனாரு அதே ஆண்டவர். 100 வேலைக்காரனை குணமாக்குனாரு, எவீனுடைய மகளை குணமாக்குனாரு. அதே வல்லமை அவருக்கு இருக்கு. அதுக்காக 2 ஊழியக்காரங்களும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஜெபிங்கண்ணே. உன்னால் வந்து ஜெபிக்கிறீங்களா? அவர் பேர் அமர்நாத், அவன் மகா பேர் செல்வப்பிரியா. செல்வப்பிரியா அமர்நாத் பேர் அமர்நாத். அன்பின் ஆண்டவரே, மகிமையின் ராஜா, இந்த வளாகத்திலே உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தையை மகிமைப்பட்டது. செல்வப்பிரியா மகளுக்காக தெரியும். அருமையான அமர்நாத் அந்த செல்வப்பிரியாவுடைய தகப்பனாருக்காக தெரியும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று ஆண்டவரே
கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறார். நீர் விடுதலை நாயகர். ஆண்டவரே, அந்த மகளுக்கு பூரண சுகத்தை தருகிறார். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகும் என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறார். நீர் மட்டும் ஆண்டவரே சுகமளிக்க முடியும். நீர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர், மருந்துக்கெல்லாம் மருந்து, மாத்திரைக்கெல்லாம் மாத்திரை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு டாக்டரை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய ஆதி அப்போஸ்தலர் சீடர் லூக்காவும் ஆண்டவரை வைத்தியர். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது செல்வ பிரியா மகளுக்காக பாரத்தோடு தெரிவிக்கிறோம். அழுகையின் கண்ணீரை நீர் கேட்கிறார். வியாதியினுடைய வேதனையை நீர் கேட்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த அக்கினிமதில் ஊழிய வளாகத்திலிருந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் மகளை தொடுவதா, தொட்டு குணப்படுத்துகிறார். தொட்டு ஆண்டவர் அந்த மகளுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்னுடைய மகள் கேன்சர் வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றால் என்று அவர்கள் அந்த மகிழ்மையாக நீர் கிரியை செய்கிறார். அந்த தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு அந்த நானே ஆறுதல் செய்வேன் என்று இறை வார்த்தை சொல்லுகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வேதம் சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபை உள்ள வாழ்வை அந்த மகளுக்கு தருகிறார். அந்த குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை தருகிறார். பண தேவைகள் சந்திக்கப்பட நீர் உதவி செய்கிறார். புதிய மகிமையாகும் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து போதெல்லாம் பாதை காத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்து போதெல்லாம் பாதை காத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. ஆமென். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கிறதுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி அடுத்தபடியாக அந்த பாஸ்டரை நான் செய்தி கொடுக்க அழைக்கிறேன். அவங்க ஒரு அந்த பிள்ளைக்காக ஒரு ஜெபம் செய்துட்டு அவங்க செய்தி கொடுத்துருங்க. கரங்களை தட்டி அவங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோட ஒரு அருமையான செய்தியை, நல்ல எழுப்புதலான செய்தியை பாசம் மூலமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம இன்னும் ஆவியில உற்சாகம் அடைவதற்காக கொடுத்த செய்தியை வீட்டில் போய் நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். எப்படி ஆடு மாடுலாம் என்ன செய்யணும், முதல்ல அவசரமாக புல்லு மேய்ஞ்சிட்டு திருப்பி என்ன செய்யும், ஓரமாக உட்காந்துட்டு அசைப்போம். அது மாதிரி நம்ம எந்த கூட்டத்துக்கு போனாலும் வார்த்தைகளை கேட்குறோம், அவசரமாக திருப்பி அதை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போம். ரொம்ப நேரம் ஆனதுனால நம்மளோட பசி இருக்கிறதுனால சுருக்கமாக நம்ம ஜெபிச்சு முடிச்ச பிறகு சாப்பாடு நடந்துருக்கும். சாலமனனும் கஸ்தூரி சகோதரி ஒரு பாடல் பாடுங்க. சாப்பாடு நடந்துட்டு தோற மாட்டீங்களா? சாலமனன் பாடுறீங்களா? பாடலையா? ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே காலத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற செய்தியை நீங்கள் கொடுத்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அதன் மூலமாக ஊழியர் ஸ்தாபனங்களில் நமக்கு படிக்கிற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஊழியர் செய்கிற இடத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா நீங்கள் வளர்ச்சி கொடுத்து இன்னும் அநேக ஆத்மாக்கள் அவங்க மூலமாக கண்டுகளை நீங்கள் செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் பாஸ்டர் மூலமாக கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தாவீதும் இயேசு கிறிஸ்துவும்
எல்லா காரியங்களும் ஒரு போல நாங்கள் பார்க்குறோம். நிறைய குணங்கள் ஒரு போல இருக்குது. பகைவர்களை மன்னிக்காங்க, சத்துருக்களை சிறைக்காங்க, கைவிடப்பட்டவர்களை கூட்டி சேர்த்தாங்க. எல்லாம் அந்த ஒரு போல இருக்குது. நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் கூட அதை கேட்டுட்டு அந்த அப்படியே விட்டு விடாதபடி தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் அந்த குணங்களை, அந்த சாயலை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, அநேக பேரை கூட்டி சேர்த்தீங்க. நன்றி தகப்பனே. எல்லாரும் ஜனங்களை கூட்டிட்டு வாங்க. ஜெபித்தோம். அது மாதிரி நிறைய பேர் அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. அடுத்த மாதம் இதை விட அதிகமான மக்கள் வந்து சாட்சி சொல்லவும் கலந்து கொள்ளவும் நீங்கள் திரும்ப செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்திங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சித்தமானால் ஊழியக்காரங்களை திரும்பமாக நம்ம கூப்பிடுறதுக்கு ஏற்ற காரியங்களை நடத்தி தான் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாங்கள் செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இருந்து அமர்ந்து சாப்பிட்டு போங்க. ஜெபிக்கணும்னா இருந்துட்டு போங்க.